Hi trading friends. So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். நம்ம டெய்லி அனாலிசிஸ் பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதில் வீக்லியாக வந்து நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே நமக்கு பிரேக் அவுட் பாயிண்ட், எங்கே நமக்கு ரிவர்சல் பாயிண்ட், நெக்ஸ்ட் டார்கெட் லெவல். ஸோ இதெல்லாமே நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ நம்ம இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன ரீசனபிளுக்காக இறங்குது. ஸோ இந்த ரீசனபிள் வந்து நமக்கு வந்து சரியானதாக இருக்கா அப்படிங்கிறத மார்க்கெட்டில் பார்க்கணும். ஸோ இப்போ மார்க்கெட் டவுனாக இருக்குது, நம்ம யூஎஸோடைய இந்த டேரிஃப் அந்த டேக்ஸ் தான் வந்து இதுக்கு ஒரு மெயின் பிரச்சனையாக இருக்கா. ஸோ அதனால் மார்க்கெட் டவுன் ஆகுது. ஒரு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா மறுபடியும் தள்ளி போட்டிருக்காங்க 7 days. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு August 7 வரைக்கும் மறுபடியும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி அதெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ நம்ம இறக்கங்களில் வந்து டவுன் ஆகி வந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து ஒரு நியூஸ் வந்து பேட் நியூஸ் கண்டினியூவாக ஆகிட்டு இருக்காது. ஏன்னா அது ஒரு சம்டைம் அந்த பேட் நியூஸோட வீடியோ முடிஞ்சுமே குட் நியூஸ் க்ரியேட் ஆகலாம். ஸோ அப்படி க்ரியேட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் சைடில் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த சப்போர்ட் ரெசன்ஸில் வந்து அந்த இடங்களில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிஃப்டி 24,500 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல். இப்போ நியர்பையாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்து டே வைஸாக க்ளோசிங் கொடுத்துருக்கு. 24,500 தான் டே வைஸாக நமக்கு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்டோடைய அடுத்த மூவ்மெண்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது ஓவராலோட அதோட கண்டினியூ பார்க்கும்போது டவுன் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்டில் தான் வந்துட்டுருக்கு. லோயர் லெவலை பிரேக் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கு. ஒரு ஹையர் கையோ பெரிய லெவலில் பிரேக் பண்ணியோ ரீடெஸ்ட் பண்ணியோ அப்சைட் மூவ்மெண்ட் க்ரியேட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது அதிகமான ரிவர்சல் கொடுத்த ஏரியாவாக நம்ம இந்த இடத்த பார்க்குறோம். அதிக தடவை இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூம் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூ, மறுபடியும் இந்த இடங்கள்லேருந்து கண்டினியூ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 times வந்து இந்த இடங்களில் வந்து மார்க்கெட் டச் ஆகி நமக்கு வந்து அப்சைடில் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இந்த டைம் வரும்போது பார்த்திங்கன்னா இது 5th டைமாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது, மார்க்கெட்டில் நமக்கு 24,480க்கு கீழே நமக்கு ஒரு க்ளோசிங் அண்ட் ரீடெஸ்ட் அந்த கேண்டிலோடைய லோவை பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் அடுத்த லெவலான 24,000 இட்ஸ் அ வெரி 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 ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரிவர்சல் ஏரியா. மேபி மார்க்கெட் வந்து மண்டே வந்து இதை அப்படியே டச் பண்ணி அப்படியே திரும்பிடுச்சு அப்படின்னா 24,475 கீழே பிரேக் பண்ணி அண்ட் ரீடெஸ்ட் கொடுக்காம ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் ஃபர்தராக இதோடைய மூவ்மெண்ட் தொடர்ந்துடும். அதோடைய லெவலில் வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 24,800, செகண்ட் 25,000, ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் டார்கெட் லெவலில் இங்கேருந்து நம்ம பார்க்குறோம். இந்த இடங்கள்லேருந்து நமக்கு மேபி ஒரு சின்ன ரிவர்சல் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது 24,800. ஏன்னா ட்ரெண்டு நமக்கு டவுன் ட்ரெண்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு செல்லிங் இந்த இடத்துல க்ரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது 24,800. மேபி அதனால தான் இங்கேருந்து இந்த மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா 24,800 வரைக்கும் இந்த மூவ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அங்கேருந்து மறுபடியும் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மேபி அதையும் தாண்டி இங்கே மூவ்மெண்ட் ஆச்சுனாலும் 25,000 வெரி வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ நமக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி 7 நாளில் இது கடையில் வந்து அந்த டேக்ஸ் ப்ராப்ளம்லாம் ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக அடுத்த மூவ்மெண்ட் கிளம்பிடும். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் 25,300, 250 to 300 இட்ஸ் நல்ல ஒரு லெவல்னா. இந்த லெவல்லாம் தொட்டுச்சுன்னா மார்க்கெட் மறுபடியும் பழைய கையை டச் பண்ணுறதுக்கான முயற்சியில் எடுத்துரும். 25,300 தாண்டுதுன்னா அது நல்ல ஒரு பூம் மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,600 நெக்ஸ்ட் டார்கெட் லெவல். ஸோ இதை நமக்கு இந்த லெவலை தாண்டிச்சுன்னா நமக்கு இதெல்லாம் போகிறக்கான 27 தாண்டி நமக்கு அப்சைட்லேயே வந்து ஒரு க்ளோசிங் மூவ்மெண்ட் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்ததுன்னா ஸோ அடுத்து 25,250 to 300, அடுத்து 25,650 லெவலை தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்சைடில். டவுன் சைடில் நம்ம இந்த இடத்துல பார்த்துருந்தோம் 24,475 பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி அந்த லோவை பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா நமக்கு 24,000 வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல். ஸோ இந்த 24,000 உடைக்கும் பட்சத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ ஏன்னா வந்து 24,000 உடைக்குது அப்படின்னா இங்கே எல்லாம் பாருங்கள் இந்த கேப்பெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கேப்பெல்லாம் எதுவுமே ஃபில் பண்ணாமல் போயிருக்கு. ஸோ 24,000 உடச்சி இது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட் டார்கெட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 23,400 to 500 லெவல். ஸோ அதுக்கு அடுத்தது 22,900. ஸோ இதுதான் டவுன் சைடில் இருக்கிறதுக்கு வீக்லியாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் டெய்லி வைஸில். ஸோ வீக்லிக்கான மூவ்மெண்ட் நமக்கு இந்த இடத்துல டவுன் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி இந்த லோ பிரேக் பண்ணி டவுன் ஆனால் இந்த இடங்கள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது.
ஸோ ஏன்னா நமக்கு இங்கே இருக்க சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எதுவுமே இல்லை. ஸோ கண்டினியூவாக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் அதுக்கப்புறம் டவுனில் தான் இருக்குது சப்போர்ட் லெவல். ஸோ அப்போ 22,900ங்கிறது 23,920க்கு கீழே இந்த ரீடெஸ்ட் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் நடந்ததுனால் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இது டவுனாக இருக்கான சான்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த இது நம்ம ஓவராலாக பார்க்குறது வீக்லிக்கான லெவல், அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய சார்ட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டீங்க, அங்கெல்லாம் வந்து ஒரு ரிவர்ஸில் ஆகுது அப்படின்னா நம்ம இன்ட்ராடேவும் என்ட்ரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து ஒரு ஸ்விங் ஸ்கேல்பிங் ட்ரேடும் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடும் பண்ணலாம். இந்த இடங்கள்லாம் ரிவர்ஸில் ஆச்சு அப்படின்னா இதை மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்துருவோம். ஆப்ஷன் செயின் அனாலிசிஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கால் ரைட்டிங் அதிகமாக நடந்திருக்கு. 24,700, 800, 27,000லாம் நிறைய கால் ரைட்டிங் நடந்திருக்கு. புட் ரைட்டிங்காக பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் ரைட்டிங் 24,600, 24,500ல் நமக்கு வந்து பார்த்தா ஒரு மீடியம் சப்போர்ட். அடுத்தது நமக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே டவுன் சைடில் தான் பார்க்கணும். ஸோ இந்த லெவல் தான் நமக்கு அடுத்த சப்போர்ட்டுங்கிறது 24,200ல் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 24,500 கீழே வந்து ட்ரேட் ஆச்சுனாலே நமக்கு தெரியுது பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புள்ளதையும். 24,470க்கு கீழே வந்து டவுன் அண்ட் ரீடெஸ்ட் மூவ்மெண்ட் பிரேக் ஆச்சுனால் 24,470 கீழே போய்ட்டு மறுபடியும் 24,500க்கு மேலே மூவ்மெண்ட் ஆச்சுனால் அங்கே ஃபால்ஸ் பிரேக் அவுட் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இங்கே ஓவராலாக பார்த்தா நம்ம கால் ரைட்டிங் அதிகமாக இருக்குது புட் ரைட்டிங்கை விட. ஸோ அதனால் மார்க்கெட் டவுன் பண்ணுறதுக்கான முயற்சி இருக்கும். பட் மண்டேவிலிருந்து அந்த நான் சொல்கிற மாதிரி நியூஸஸ் ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா இங்கே எதுவும் மாறலாம், எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். சரிங்களா? மொத்தம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த ட்ரம் வந்து இவன் ட்ரம்மை உருட்ட ஆரம்பித்து எல்லா நாட்டுக்குமே இவனால் தலைவலி. ஸோ ட்ரம் உருட எல்லா பக்கமே பிரச்சனைகள் க்ரியேட் ஆகிட்டே தான் இருக்குது, எந்த நாட்டையும் விட்டு வைக்கிறது இல்லை. ஸோ அதனால் இது நமக்கும் வந்து பொருந்தக்கூடிய ஒன்று தான். அடுத்ததாக பார்க்குறது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பாருங்களேன், அப்படியே ஒரு நமக்கு ரவுண்ட் டாப் வந்து கிரியேட் ஆகிருக்குது, அப்படியே வந்து டவுன் ஆகிருக்கு. அப்போது இதோடைய லென்த்துலேருந்து இதோடைய லென்த்துக்கு டார்கெட் போகிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். பட் நியூஸை சம்டைம் நியூஸ் பேஸ்டு ட்ரேடில் வந்து நம்ம பார்க்கும்போது நியூஸையும் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம டெக்னிக்கலாகவே பார்ப்போம். இந்த வாரங்களில் வந்து பேங்க் நிஃப்டியோடைய அடுத்த பிரேக் அவுட் அண்ட் ரிவர்சல் பாயிண்ட் பிரேக் அவுட் பாயிண்ட்டாக பார்க்குறது 55,470க்கு கீழே இது டவுன் ஆகி மூவ்மெண்ட் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு 55,000, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 54,500. ஸோ இட்ஸ் அ ரிவர்சல் ஏரியா. இந்த ஏரியாவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தது 53,500 வரைக்கும் இது மூவ்மெண்ட்டாக இருக்கான வாய்ப்புகள் அதிகம் டவுன் சைடில். ஸோ நமக்கு பிரேக் அவுட் பார்க்குறது 55,470 கீழே. ஸோ ரிவர்சலாக பார்க்குறது 54,500 ரேஞ்சில் ரிவர்சல் இல்லை அப்படின்னா நமக்கு அடுத்தது 54,000 to 53,500 இருந்தால் நமக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல ஆகலினால் நமக்கு இந்த இடங்களில் தான் சான்சஸ் இருக்குது. இந்த சப்போர்ட் லெவலுங்கிறது இந்த ரெண்டு ஏரியா தான். ஸோ இதுவே வந்து மார்க்கெட் இங்கிருந்து நமக்கு ஒரு மூவ்மெண்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்ததாக இங்கே இருக்கிற லெவல் 56,400. இந்த லெவலில் 56,400ல் இது ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேபி இது பிரேக் அவுட் பாயிண்ட் 56,500க்கு மேலே ஒரு க்ளோசிங் அண்ட் ரீடெஸ்ட் மூவ்மெண்ட் இருந்ததுனால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 57,000 ஃபஸ்ட்டாக இருக்கட்டும், 57,500 to 600 இது ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு மேலே க்ளோசிங் 56,500க்கு மேலே ஒரு க்ளோசிங் அண்ட் ரீடெஸ்ட் இருந்தால் ஸோ பிரேக் அவுட் ட்ரேட் நமக்கு இந்த இடங்கள்ல இருந்து ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 56,400 to 500 ரேஞ்ச் ரிவர்சலுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா வீக்லியாக 55,470க்கு கீழே வந்து டவுன் க்ளோசிங் அண்ட் ரீடெஸ்ட் நடக்குது அப்படின்னா அந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா இது கண்டினியூவாக ஃபஸ்ட் டார்கெட்டாக 55,000. ஸோ செகண்டாக வந்து 54,500 இட்ஸ் ரிவர்சலுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஓவராலாக 54,000 to 53,500 இந்த பெரிய லெவலில் தான் இந்த வீக்லிக்கான ரிவர்சல் இருக்கும். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வீக்லி ரிவர்சல் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதை நம்ம மைண்டில் கன்சிடர் பண்ணிக்கணும். நம்ம வீக்லி ரிவர்சலுங்கிறது சாதாரணமாக வந்து இந்த ரேஞ்செல்லாம் வந்து மூவாருக்கு வாய்ப்புகள் இருக்கும். நம்ம டெய்லி பார்க்கல, நம்ம மண்டே வந்து ட்ரேட் ஆனதுக்கப்புறம் மண்டேக்கான அடுத்த டியூஸ்டேக்கான ரிவர்சல் மூவ்மெண்ட் பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படின்னு டெக்னிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இது எப்படி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆப்ஷன் ரைட்டிங் நடந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இது மந்த்லி பேஸ்டுங்கிறதுனால 57,000 கால் வந்து அதிகமாக நடந்திருக்கு, 50% நடந்திருக்குது. 56,000 புட்டு வந்து புட் அண்ட் கால் ஈக்குவல் ரைட், பட் ஆனால் பெரிய வால்யூம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதை விட்டால் 55,000 வெறும் புட் ரைட் மட்டும் இருக்குது, கால் ரைட் பெருசாக இல்லை. ஸோ அதனால் 56,000 தாண்டினால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் சைடில் மூவ் ஆகிறக்கு ஒரு சின்ன சான்சஸ் இருக்குது.
ஸோ அதை நம்ம இங்கே பார்க்கணும். 56,000 தாண்டுது அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் இந்த இடங்களில் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த இடங்களில் 56,000 தாண்டதுனாலே நமக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குறதுக்கு அது தயாராகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் இருந்தாலும் நமக்கு ரிவர்ஸில் 56,400 to 500 ரிவர்ஸில் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அந்த இடத்துல கிரியேட் ஆகிருக்கு. ஸோ டவுன் சைடில் நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணால் அடுத்தடுத்த லெவல் எப்படி வரும் அப்படிங்கிறது, எதெல்லாம் ரிவர்சல் பாயிண்ட், இதெல்லாம் பிரேக் அவுட் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்கள் சார்ட்லேயே ட்ரா பண்ணி வச்சுட்டு அந்த ஏரியாக்களில் ஒரு ரிவர்ஸ்லோ பிரேக் அவுட்டோ அந்த இடத்துல உங்களோட டெக்னிக்கில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வர வாரங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ட்ரேடிங் உங்களுக்கு சார் பண்ணுங்கள். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மறுபடியும் நான் உங்களை மண்டே சந்திக்கிறேன். தேங்க்யூ.